ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். கட்டேரம்மன் டெம்பிளில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பெறுறதுக்கு, அதுக்கப்புறம் திருமண தடை நீங்கிறதுக்கு, தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு, ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த கோவில் வந்து ரொம்பவே பிரசித்தியான கோவிலாக இருக்கு. இந்த கோவிலில் குருஜி வந்து மக்களுக்கு கங்கை நீர் கொண்டு அந்த கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செய்வார். ஸோ அதுதான் வந்து இங்கே ಶುಕ್ರವಾರ ಅಮ್ಮನಿಗೆ ಮಹಾಭಿಷೇಕ ನಡೀತದೆ. ಮಹಾಭಿಷೇಕದಲ್ಲಿ ಅಮ್ಮನಿಗೆ ಲೇಪನ ಮಾಡಿರುವಂಥ ಒಂದು ಅರಿಶಿನ, ಗಂಧ, ವಿಭೂತಿ ಹಾಗೂ ಕಾಶಿ ಗಂಗಾ ನದಿಯಿಂದ ತಂದಿರೋಂಥ ಒಂದು ಪುಣ್ಯತೀರ್ಥಗಳಿಂದ ಈ ಒಂದೆಲ್ಲ ಇದು ಮಾಡಿ ಅವ್ರಿಗಂತ ಒಂದು ಅಬ್ಬೆಂಗಿನ ಒಂದು ಮೊರೆ ನೀರನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಹಾಕ್ತೀವಿ. ಮೊರೆಯನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಹಾಕಿ ತಾಯಿನ ಅವ್ರ ಮೇಲೆ ಹಾಯಿಸಿದಾಗ ಅವ್ರಿಗಿರೋಂಥ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ದೂರ ಆಗ್ತದೆ. ಕಾಶಿ ಗಂಗಾ ನದಿ, ಗಂಗಾ ತೀರ್ಥ ಅನ್ನೋದು ಭಾರಿ ಪವಿತ್ರ. ಅದು ಯಾರು ಹೋಗಿ ತರೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾರು 1000 ಒಬ್ಬರಿಗೆ ನಾವು ಪುಣ್ಯ ಸಿಗೋದು. ಈ ಒಂದು ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಈ ಮೊರೆ ಉತ್ಸವದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಸಹಿತ ಆ ತೀರ್ಥನ ತಲೆ ಮೇಲೆ ಪ್ರೋಕ್ಷ ಮಾಡಿದಾಗ ಅವ್ರಿಗಿರೋಂಥ ಎಲ್ಲ ಥರದ ಎಲ್ಲ ಜನ್ಮದ ಕರ್ಮಗಳು ಸಹಿತ ಇಲ್ಲಿ ವಿಮುಕ್ತಿ ಆಗಬೇಕು. ಆ ಒಂದು ವಿಶೇಷತೆಯನ್ನು ಇಲ್ಲಿ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಈ ಒಂದು ಮೊರೆ ಉತ್ಸವದ ವಿಶೇಷತೆ ಇದೆ. ಇಷ್ಟು ಭಕ್ತಿಯಿಂದ ಈ ಒಂದು ಮೊರೆ ಉತ್ಸವಕ್ಕೆ ಭಾಗವಹಿಸಿದ್ರೆ ಅವರು ಏನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಸಂಕಲ್ಪ ಮಾಡ್ಕೊಂಡು ಮೊರೆ ನೀರನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಹಾಕ್ಸ್ಕೊಳ್ತಾರೋ ಅವರ ಸಮಸ್ಯೆ ವಿತಿನ್ ಸೆಕೆಂಡ್ಸಲ್ಲಿ ಕ್ಲಿಯರ್ ಆಗೋದು. ಅಷ್ಟು ಪವರ್ಫುಲ್ ಇದೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸಹಿತ ಸಹಕರಿಸಬೇಕು. ಈ ಒಂದು ಮಹತ್ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು. ಅವ್ರಿಗಿರೋಂಥ ಎಲ್ಲ ಥರದ ಸಮಸ್ಯೆಗಳು ಪರಿಹಾರ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ಗಂಗಾ ತೀರ್ಥ ಅದನ್ನ ಮುಟ್ಟೋದಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ಜನ್ಮದ ಪುಣ್ಯ ಮಾಡಿರಬೇಕು. ಅಂಥದ್ದು ಈ ಒಂದು ಕ್ಷೇತ್ರದಲ್ಲೇ ಆ ಒಂದು ಗಂಗಾ ತೀರ್ಥದಿಂದ ಅವರಿಗೆ ಇರೋಂಥ ಸಮಸ್ಯೆಗಳು ಪರಿಹಾರ ಆಗ್ತಿದ್ರೆ ಅದು ಯಾವುದೋ ಜನ್ಮದ ಪುಣ್ಯ. ಆ ಪುಣ್ಯ ಇದ್ರೇ ಫಲ ಸಿಗುತ್ತೆ, ಇಲ್ಲಾಂದರೆ ಸಿಗಲ್ಲ. ಕೋಟಿ ಇದ್ರೂ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಒಂದು 1000 ಕೋಟಿ ಅಧಿಪತಿ ಇದ್ರೂ ಸಹಿತ ಆ ಒಂದು ದರ್ಶನ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಸಹಿತ ಆ ಒಂದು ಇದು ಉಪಯೋಗ ಆಗ್ತದೆ. ಪ್ರತಿ ಶುಕ್ರವಾರ ರಾಹುಕಾಲ ಟೈಮಲ್ಲಿ ಅಮ್ಮನಿಗೆ ಅಭಿಷೇಕ ಗಂಧ ಹಾಗೂ ಅರಿಶಿನ ಅಂತೇಳಿ ಮಾಡೋಂಥದ್ದು. ಯಾವುದೇ ಆಗಲಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಮಾಡಿದ್ರೆ ಫಲ ಸಿಗುತ್ತೆ. ನಂಬಿಕೆಯಿಂದ ಮಾಡಬೇಕು. ಆಯ್ತಾ? அம்பாளுக்கு படைக்கிற அந்த எலுமிச்சம் பழத்தில் பக்தர்களுக்கு வந்து தலை சுற்றி இந்த மாதிரி உடைச்சி போடுறாங்க. இதனால் கண் திருஷ்டி, ஏவல், பிள்ளி, சூன்யம் இதெல்லாம் விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கை. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கல்யாணத்துக்காக, திருமண தடை நீங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரம்லாம் செய்கிறாங்க. ஸோ நிறைய ஒரு சுவாரஸ்யமான பரிகாரங்கள் வந்து இந்த கோவிலில் இருக்குது. இந்த ஜலம் வந்து கங்கா ஸ்நானமாக வந்து அவங்க பாவிக்கிறாங்க. அம்பாளுக்கு படைக்கிற அந்த மஞ்சள் குங்குமத்தை அந்த தண்ணீரில் கரைச்சி வேப்பிலை இந்த மாதிரி புனிதமான பொருட்கள், மங்கள பொருட்கள்லாம் சேர்த்து அதை வந்து அவங்களுக்கு அந்த தண்ணீரை அவங்க மேலே கொட்டி அவங்களுடைய கண் திருஷ்டியை விளக்குறாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ காளிகாம்பாள் பீடத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து செய்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி. இதுதான் வந்து அம்பாளுக்கு படைச்ச அந்த மஞ்சள் குங்குமம். இது வந்து யாகத்தில் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம அந்த பிரத்யங்கிரா தேவிக்கு முன்னாடி வச்சு இதை எடுத்துகிட்டு வந்து அவங்க இந்த மாதிரி கங்கா ஸ்நானம் செய்யும் பொழுது அவங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கி அவங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரியான பழக்க வழக்கங்கள், சில குறிப்பிட்ட நம்பிக்கைகள் நிலவும் இல்லையா? அதே மாதிரி இந்த கட்டேரம்மன் டெம்பிள்லையும் ரொம்ப வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் இருக்குது. இந்த கோவிலில் 9 வாரம் யார் ஒருத்தர்
பரிபூரண நம்பிக்கையோட, அம்பாள் மேல நம்பிக்கையோட இந்த தேங்காய் கட்டி, இந்த பரிகாரங்கள் செஞ்சு வழிபாடு செய்றாங்களோ, அவங்களுக்கு எப்பேர்ப்பட்ட பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நெறைய பக்தர்கள், நெறைய டிவோட்டீஸ் வந்து இந்த கோவிலுக்கு வராங்க. ஸோ நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோவில்ல இவ்ளோ பக்தர்கள் வராங்க அப்படிங்கிறது. இந்த கோவில பத்தின நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வீடியோல குடுத்துட்ருக்குறோம். நம்ம சேனல்ல நெறைய கோவில்கள பத்தின தகவல்கள் வந்து நெறையவே ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப வித்தியாசமான கோவிலாகவும், ரொம்ப வித்தியாசமான பரிகாரங்களுடனும் பக்தர்கள் கிட்ட ரொம்ப ஒரு அதீத பயபக்தி அப்படிங்கிறது நெறஞ்சு இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு கோவில் தான் இது. நான் போன எக்ஸ்பீரியன்ஸ உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்கு. கர்நாடகாவுல இப்படி ஒரு கோவில் இருக்கு. ஸோ இந்த கோவில்ல இந்த மாரி பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னுட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ நெறைய விஷயங்கள் இங்க வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதில அம்பாள் வந்து ஊர்வலம் வர்றது அவ்வளோ அற்புதமான காட்சி. பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அம்பாள் ஊர்வலமா வந்து நின்னுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கண் பார்வைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. அம்பாள அவங்கள்ல ஒருத்தராவே பாவிச்சு, அவங்களுடைய குறைகள சொல்லி அவங்க கிட்ட குறி கேட்குறாங்க. அப்படி அம்பாளும் அவங்களுடைய குறைகள தீர்த்து வைக்கும் பொழுது, அவ சன்னிதானத்தில அவள் முன்னாடியே வந்து இந்த பரிகாரம் செய்யப்படுது. இந்த பரிகாரத்தினால அவங்களுடைய பிரச்சனைகள் தீருது அப்படின்னும் நம்புறாங்க. நெறைய தீராத நோய்கள் இருக்கு அப்படின்னாலும், அந்த நோய்கள்லேருந்து விடுபடுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இங்க இருக்கிற மக்கள்கிட்ட நெறையவே இருக்கு. இங்க நெறைய பாப்புலரான விஷயங்கள் இருக்குங்க. ஒண்ணு வந்து அந்த நம்ம வந்து அந்த தேங்காய் சிவப்பு துணியில வச்சு கட்டுவாங்க. 9 வாரம் நவதுர்க்கைய பிரார்த்தனை பண்ணி. பின்னாடி இருக்கு இல்லைங்களா? அந்த மரம் தான். இத பத்தின டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கங்கா ஸ்நானம் செய்ற இந்த ஒரு புனிதமான ஒரு பரிகாரம். அதுக்கப்புறம் அம்பாள் வந்து ஊர்வலம் வந்து குறி சொல்றது. அது ரொம்ப வித்தியாசமா, ரொம்பவே வந்து சிறப்பா இருக்கு. அவங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையும் அப்படின்னா, அவங்க வலதுபுறமாகவும், இல்ல அது வந்து இப்போதைக்கு நடக்காது அப்படின்னா, இடதுபுறமாகவும் அம்பாள் சுத்துறதா இவங்க வந்து நம்புறாங்க. ஸோ அதே மாரி நடக்குதுன்னும் அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு. பக்தர்களுடைய நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த பதிவ நான் அடுத்த வீடியோல குடுக்குறேன். தேங்க் யூ ஸோ மச். பாய்.